ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. காஸ்மோகினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி, இன்று வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மலையக்கோவில் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 29ஆம் நாள். இன்று மதியம் 1:20 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ள நாள். இன்று மதியம் 2:40 வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மதியம் 12:30 முதல் 1:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயங்களில் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவிங் பண்ணும் பொழுது. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல் அல்லது உதவி வர்றதுக்கு சில டிலே இல்லை தாமதங்கள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத பழைய விஷயங்கள்லாம் பேசி புதுசாக ஏதாவது பிரச்சனை கிளப்ப வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பம் தீர்க்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். வரவேண்டிய சில பாக்கிகள் எதிர்பாராத ரீதியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன்டேஜாவது வந்து சேரும். வியாபாரிகளை பொறுத்தவரையில் புது முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம் பயணமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இருக்கும். காதலர்களுக்கிடையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும். உறவுகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. வியாபாரிகள் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள் குரு பகவான் இருக்கார். காரியங்கள்ல சில தடைகள் தாமதங்கள் வரும். வேலையை பொறுத்தவரையில், உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்களோட கோவர்க்கர்ஸ் அல்லது கலீக்ஸோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். காதல் சம்பந்தமான விஷயங்களிலே சில சங்கடங்கள் வரும். உறவுகள் விஷயத்தில் சங்கடங்கள் வரும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டீல், அயன், ஃபேப்ரிகேஷன், பிளாஸ்டிக், அலுமினியம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4.
கடக ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளையோ டாக்குமெண்ட்ஸோ ஃபைல்ஸோ ஏதாவது ஒன்று, ஒரு திங்ஸை வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ வச்சுட்டு அங்கங்கே தேடுவீங்க. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது நல்லது. ஜாபை பொறுத்தவரை டிரைவராக எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர் இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நட்பு விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஓரளவுக்காவது. சமூகத்திலே நல்ல பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாள். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பண விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தமான படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபாடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, போட்டி பொறாமையை சமாளிக்க வேண்டிய நாளா இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், நியூரோ சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்த முயற்சிக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, கார்ப்பரேட் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த மனஸ்தாபம், பிரச்சனை குறையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பார்த்தோம்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒரு தைரியம் இருக்கணும். இப்போ நம்ம பண்ணுறது கரெக்டு இல்லை ராங், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பியூட்டி பார்லர், சலூன் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரைனிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஓவராக அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குடும்பத்தில் இருக்கவங்க, ஃபேமிலியில் இருக்கவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க. லவர்ஸ் விட்டு கொடுங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஜாபை பார்த்தால செஃப்பாக, குக்காக இருக்கிறவங்க, அதே மாதிரி பார் அட்டெண்டராக, பார் மேனேஜராக, ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், ரிசார்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல விஷயங்கள் சில நடக்கும். உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி இருக்கும். எஜுகேஷன் சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல், டீம் யூனிவர்சிட்டி,
கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையோ ப்ரோக்ரஸையோ தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆண்கள் நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவளுடைய சந்தோஷம்தான் உங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல செய்தி உண்டு. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கார். மனசுல சில குழப்பங்கள் வந்து போகும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நல்ல சான்ஸை விட்டமே அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுல ஓடும். ரொம்ப ஓவரா குழம்பிடாதீங்க. தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே அமைதியான நாளாக இருக்கும். காதலர்களுக்கிடையே அற்புதமான நாளாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வாகனத்தை மாற்றுறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கௌரி அம்மன் வழிபாடு. கௌரி அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பாசிட்டிவான வைப்பில் இருப்பீங்க. நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா மளிகை கடை, குரோசரி ஸ்டோர், பலசரக்கு கடை, நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ரைஸ் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மனம் தளர வேண்டாம். எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள் அவசரப்படக்கூடாது. 7:30 நடந்துட்டு இருக்கு, அகலக்கால் வைக்காதீங்க. அப்புறம் ஏதாவது இடத்துல உங்களை சறுக்கி விட்டுருவாரு. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரையில் புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதை புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, ஆஃபர் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டீ கடை வச்சிருக்கிறவங்க, ஜூஸ் ஷாப், காஃபி ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்லம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும். அவசரப்படாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் டிலே ஆச்சுன்னா நல்லதுக்கு நடத்துக்குங்க. பழைய சொத்தை வித்துட்டு புதுசாக சொத்து வாங்குறது, இல்லைன்னா இருக்கிற சொத்தை கொஞ்சம் கூடுதலாக பணம் போட்டு இன்னொன்று பக்கத்தில் வாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கண்ணாடி, கிளாஸ்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ், வுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ், மண் குவாரி, கல்குவாரி நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கை துணை சொல்ற நல்ல விஷயங்களை கேட்டுக்கங்க. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.